நேற்று கிளாஸ் வராதவங்க வீடியோ பார்த்துருக்கணும். சரியா? புரிஞ்சிக்கணும். புரிஞ்ச மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணணும். பண்ணிங்கன்னா மேக்ஸ் ஒரு விஷயமே கிடையாது. சரியா? எனக்கு மேக்ஸ் வராது அந்த கதையே இங்கே இல்லை. எல்லாத்துக்கும் எல்லா விஷயமும் இது வரும். புரிஞ்சிக்கிறத பொறுத்தான் இருக்குது. புரிஞ்சிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது. புரிஞ்சிக்கணும் அப்படின்னா கேள்வி கேட்கணும். இது எங்கே இருக்குது, இப்படின்னா என்ன, எங்கே இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்கணும். சரி, என்ன கண்டுபிடிக்க சொல்கிறான்? மீ பே வா. இங்கிலீஷில் என்னது? ஹெச்சிஎஃப். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்? ஹெச்சிஎஃப்னா என்னவாக இருக்கும்? இருக்கிற நம்பரில் சின்ன நம்பராக இருக்கும். ஓகேவா? சின்ன நம்பரில் 15ஓட மடங்கா? ஃபேக்டரா? 10 ஃபேக்டர் கிடையாது. அப்போ அது கிடையாது. அதோட சின்ன நம்பர் இதோட ஃபேக்டர் எடுங்க. சின்ன நம்பரோட ஃபேக்டர்ஸ் எது? 5, 2 தானே? அப்போ 5 வந்து 15க்குள்ளே அடங்குதான்னு பாருங்கள். அப்போ அதுதான் இவங்க 2 பேரோட ஃபேக்டர். சரியா? அப்போ என்ன ஆன்சர் வரும்? 5 தான் ஆன்சர். ஆக்சுவலாக இங்கே 1 இருக்கக்கூடாது, 2 ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ இது 5ஆக இருந்தால் இதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா என்ன ஆன்சருங்க? ஏதும் இல்லை. அவ்வளோதான் அங்கே ஸ்டெப்பு. புரிஞ்சிருந்தீங்கன்னா அவ்வளோதான் ஸ்டெப்பு. புரியலாம் உட்காந்து என்ன பண்ணணும்? திரும்பவும் டானா வகுத்தல் போடணும் அல்லது அதை பண்ணணும். எங்கே பண்ணணும்? ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? 10 ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். என்ன வரும்? 2 × 5 15க்கு 3 × 5. ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? மீ பே வா. நேற்று பார்த்தோமா? போய் ப்ராப்பராக கற்றுக்கங்க. வரலைன்னு சொன்னீங்கன்னா அது உங்கள் தப்பு. குழந்தை பாருங்கள், விடவே விடாது. குழந்தை தனமாக இருங்க. நம்மளால் முடியாது எதுவும் கிடையாது. ப்ராப்பராக நம்மளுக்கு சொல்லித்தரல, அதனால தான் நமக்கு வரல. ப்ராப்பராக சொல்லித்தரேன், வரும். ட்ரை பண்ணுங்கள், வந்துடும். ஹெச்சிஎஃப்னா என்ன பண்ணணும்? 2லேயும் வந்திருக்க நம்பர் தான் எடுத்துக்கணும். 2லேயும் வந்திருக்கிறது அது ஒரே ஒரு 5. இப்போ 5 தான். அப்படிலாம் அவ்வளோலாம் போகவே தேவையில்லை. இப்படியே போட்டுடலாம். அங்கே போய் எழுத தேவையில்லை. பின்னாடி பேப்பர் கொடுத்துருப்பான்னு எடுத்துகிட்டு அங்கே போய் எழுதிங்கன்னா டைம் தான் வேஸ்ட்டு. அது யார் பண்ணணும் அந்த வேலையை? வச்சுடா. எவ்வளோ நேரமாக ரெக்கார்டாவில்? சரி, இருபத்தஞ்சு 30 45. ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணி போட்டு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த நம்பரை வச்சு பார்ப்போம். 5 × 5 ஓகேவா? 3 × 2 × 5 5வது வாய்ப்பாடு. 5 9 45 3 × 3. இவ்வளோ தான் டைமு. ப்ராக்டிஸ் பண்ணினா இப்படி வந்துடும். எனக்கு தான் வரும் அப்படிலாம் இல்லை, ப்ராக்டிஸ் தான். புரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் எனக்கு வராதுங்க அப்படிலாம் கிடையாது. இப்போ என்ன பண்ணணும்? எல்சிஎம் தானே கண்டுபிடிக்கணும். லீஸ்ட் காமன் மல்டிபிள். அதாவது மீ சி மா. நடுவில் வராது தான் நமக்கு தொந்தரவு. மீ சீமா கண்டுபிடிக்கணும். மீ சீமானா என்ன பண்ணணும்? வந்திருக்க எல்லா நம்பரும் எடுத்துடணும். 2 வந்திருக்கு, ஒரே ஒரு 2 தான் இருக்குது, இங்கே எடுத்துக்க வேண்டியதான். 5 வந்திருக்கு, இங்கே தான் அதிக டைம் வந்திருக்கு. 2 5 3 இங்கேயும் வந்திருக்கு, இங்கே வந்திருக்கு, இங்கே தான் அதிக தடவை வந்திருக்கு, அது அப்படியே எடுத்துக்க வேண்டியது. 5 5 25 3 25 எவ்வளவு? 75. 3 75 2 75 150. 3வது 75 சேர்த்துனா எவ்வளவு? 225. ஓகேவா? 5 5 25 75 225. 225 225 எவ்வளவு? 450. ஆன்சர் இருந்துச்சா? இந்த 3மே அதில் போய் அடங்குது. இதான் ஆன்சர்.
அடுத்தது இது நான் சொல்லலை உங்களுக்கு, நேற்று சொல்லி தரல, இன்றைக்கி தெரிஞ்சுக்கங்க. மீசீமா மீப்பேவா, அதாவது பின்னங்களுக்கு கிடையாது, பின்னங்களுக்கு மீசீமா, மீசீமா கண்டுபிடிக்கணும், மீப்பேவா கண்டுபிடிக்கணும். அதாவது எல்சிஎம் ஹெச்சிஎஃப் யாருக்கு? ஃப்ராக்ஷனுக்கு. ஒன்றுமே கிடையாது, இதுதாங்க கான்செப்டு. எல்சிஎம் கண்டுபிடிக்க சொன்னால் நியூமரேட்டர் தொகுதி இருக்குல்ல, மேலே உள்ளது தொகுதி, அதுக்கு எல்சிஎம்மும், டினாமினேட்டர் பகுதிக்கு என்ன பண்ணும்? ஹெச்சிஎஃப்பும் கண்டுபிடிச்சிருங்க, வேலை முடிஞ்சு போச்சு. அப்படியே உல்டா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொன்னால் நியூமரேட்டருக்கு ஹெச்சிஎஃப், டினாமினேட்டர் பகுதிக்கு எல்சிஎம். இந்த கான்செப்ட் ஓகேவா? இப்போ போடுங்க பார்ப்போம். மேலே உள்ளதுக்கு என்னது? 3 2 3 1 மீசிமாவா எல்சிஎம்? மீசிமா மீச்சிறு பொது மடங்கு, ரைட். 3 அடங்கக்கூடிய நம்பர் எது? 3 அடங்கக்கூடிய நம்பர் சின்ன நம்பர், பெரிய நம்பர் 3 அடங்கு. 3ல் 2 அடங்குமா? அடங்காது. 3 டபுள் ஆக்குங்க. 6ஆ? 6ல் 2 அடங்குமா? 1 அடங்குமா? அப்போ 6. அது கீழே இந்த 3லேயும் அடங்கு என்னது? இதே எல்சிஎம், எல்சிஎம் தானே. ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இந்த 3ஐயும் அடக்கக்கூடிய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன? 1 தான், வேறு எதுவும் கிடையாது. 1. அப்போ ஆன்சர் என்ன? மேத்தமேட்டிஷியன் போட்டிங்களா? நீங்களாவது போடலையா? நீங்களே போடலையா? எங்க கவின், உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? எங்கே இன்னொருத்தர் காலையில் எங்கே இருக்கீங்க? உங்கள் பேருமா? லோகேஷ் போட்டிங்களா? இல்லையா? அடாடா, சரி, அவ்வளோதான். அடுத்தது இதையெல்லாம் யார் ஆன்சர் போட்டிங்க? இதுக்கு போட்டிங்களா? ட்ரை பண்ணிங்களா? இதுதான் அப்ளைடு, இது மேக்ஸு, டைரக்ட் மேக்ஸு, இதுதான் அப்ளைடு. 3 கடிகாரம் இருக்குது, ஓகேவா? முதல் கடிகாரம் ஒவ்வொரு 6 நிமிஷத்துக்கும், நிமிடம் தானே, ஒரு தடவை அடிக்கும். 2வது கடிகாரம் ஒவ்வொரு 8 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அடிக்கும். 3வது கடிகாரம் ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அடிக்கும். அதான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். அவை 3ம் காலை 10 மணிக்கு 1:30 அடிச்சிருச்சு. மீண்டும் எப்போ? 3 பேரும் ஒரே டைமில் அடிப்பாங்க, அதான் கான்செப்ட். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஹெச்சிஎஃப்பை கண்டுபிடிக்கணும். முன்னாடி போனால் எல்சிஎம், பின்னாடி போனால் தான் ஹெச்சிஎஃப். ஆமாவா? லீஸ்ட் காமன் மல்டிபிள், 3 பேர் சந்திக்கக்கூடிய நம்பரு, கரெக்டாக? அதுக்கு தான் பிரித்து போட்டு சொல்லி கொடுத்தேன். முன்னாடி போனால் எல்சிஎம்மு மடங்கு, பின்னாடினா அதோட ஃபேக்டர்ஸு காரணிகள் அதோட சின்னது. அப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 10 8 6. மூணு பேர் எங்கே சந்திப்பாங்க அப்படின்னு பார்க்கும். அங்கே டைம் கொடுத்துருக்கான் 2 × 5 2 × 2 × 2 2 × 3 2 × 2 × 2 சரியா? 5 இங்கே 1 தான் வந்திருக்கு, அப்படி எடுத்துக்க வேண்டியதான். 3 இங்கே 1 தான் வந்திருக்கு, அப்படி எடுத்துக்க வேண்டியதான். பெரிய நம்பர்லேருந்து மல்டிப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா ஈஸி. 3 × 5 15 5 2 30 32 62 120 அப்படின்னா என்னது? மினிட்டா செகண்டா? மினிட் தானே, மினிட்ஸ் தான் கொடுத்துருந்தோம். அப்போது 10 மணிக்கு அடிச்சதுனாக்கா அடுத்த 120வது நிமிடம். 120வது நிமிடம்னா எவ்வளோ நேரம்? 2 மணி நேரம். அப்போ திரும்ப எத்தனை மணிக்கு அடிக்கும்? காலை 10 மணி. அதெல்லாம் ரொம்ப நோட் பண்ணணும். அப்போது நண்பகல் 12 மணி 12 PM. அங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம்.
அடுத்த 12 மணி எப்போ வரும்? அதையும் கொடுத்துருவான். நள்ளிரவு 12 மணி. என்ன பிக் பாஸா? நள்ளிரவு, அதுவும் வாய்ஸ் பார்த்தா ஒரு மாதிரியான பேய் பேசுகிற மாதிரி இருக்குது. 12 மணி. ரைட், ஆமாம். சரி, கிடக்கட்டு விடுங்க. இந்த ஆன்சர் யார் போட்டிங்க? இது ஆன்சரு யோசிக்கணும். யார்? லோகேஷ் போட்டிங்களா? வெரி குட். வேறு ஒன்றுமே கிடையாது. இது ப்ராக்டிக்கலாக மாற்றுங்க. அதான் எல்சிஎம் ஹெச்சிஎம்னு சொல்லியாச்சு, என்னடான்னு யோசிங்க. அடுத்தது இப்படி தான் வரும் கொஸ்டின்லாம் உங்களுக்கு. ஆப்டிடியூட் ரீசனிங். இரு எண்களின் பெருக்கல் பெற 450. அவற்றில் மீசிமா 160. மீபேவா காண்க. நேற்று பார்த்தோமா? 2 நம்பர் எக்ஸு இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் அண்டு ஒய்யினுடைய எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். அந்த 2 எண்களோட பெருக்கல் பலன் எவ்வளவாமா? 450. அதில் ஒரு எண் எது? மீசிமா 160ன்ட்டான். மீசிமா எல்சிஎம் 160. 160. ஹெச்சிஎஃப் என்ன? ஈக்குவேஷன் கிடச்சிருச்சா? ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து பார்த்துருக்கணும், அப்போ தான் புரியும். இங்கே வந்து திடீர்லாம் அங்கே ஜி பூம்பா அந்த ஜாலக்கெல்லாம் சொல்லித்தர மாட்டேன். அங்கே புரிஞ்சிருந்தால் உனக்கு இங்கே புரிஞ்சு வச்சு. ஈக்குவேஷன் வந்துருச்சு. இப்போது இவர் கூட இவர் என்னவா இருக்கார்? அங்கே போனால் என்ன ஆயிரும்? அப்போ எக்ஸ் கிடச்சிரும். எத்தனை 160 இருக்குது? 3 160. பிரிக்கலாம். இதில் இப்போ 160 என்ன இருக்குது? 100 + 80. ஓகேவா? 3 100 எவ்வளவு? 300. 3 80 எவ்வளவு? 3 18 180. ஸோ 480. பிரிக்கலாம். கூட்டல் தான் என்னது? பெருக்கல். பெருக்கலோட தலையில் தான் வகுத்தல். பிரித்து போட்டு பண்ணலாம். புரிஞ்சுக்கிட்டேன்னா டக்கு டக்குன்னு போட்டலாம். புரிஞ்சுக்கணும். கூட்டல் தான் பெருக்கலுங்கிறத புரிஞ்சுருக்கணும். ஃபஸ்ட்லேருந்து வீடியோ பார்க்கணும். பார்த்துட்டு வாங்க, சரியா? இது எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும். அப்போ எக்ஸோட மதிப்பு எவ்வளவு? 3. எக்ஸ்னா அங்கே எது கேட்குற கேள்வி? மீபேவா ஹெச்சிஎஃப். இப்படி 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 5 செகண்ட் தான். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இரு எண்களின் விகிதங்கள் 5:6. அவைகளில் மீசிமா 700 எனில் அவ்விரு எண்களில் சிறிய எண்ணை காண்க. மீசிமா ஏதாவது கிடைக்குமா பாயிண்ட்டு? இரு எண்களின் விகிதங்கள் 5:6. மீசிமா 700. மீசிமான என்னது? மடங்கு 700. கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். சரி, அது இருக்கட்டும், பேசிக்கலாம். அடுத்து வாங்க. இதில் ஏதாவது மிஸ் ஆகணும் கொஸ்டினில், அப்படி தான் எனக்கு தோணுது. விட்டுருங்க, ஸ்டேட்மெண்ட் ஏதோ மிஸ் ஆகுது. சரி, 513, 783, 1107 போட்டிங்களா யாராவது? என்ன ஆன்சரு? இன்னும் இருங்க, ஒரு நிமிஷம் சொல்லாதீங்க. நான் எடுத்தோன்னே சொல்லிடுவேன் ஆன்சர். இது கிடையாது, இது கிடையாது அப்படின்னு. ஏன்னு சொல்லுங்கள் பாப்போம். ஏன் இதெல்லாம் ரெட்டப்பட எண்ணு? சரி, முதல்ல என்ன கேட்குறான் அவன்? ஆகிய எண்களை மீதியின்றி வைக்கும் மிகப்பெரிய எண் அப்படின்னா அது ஹெச்சிஎஃப்.
இது ரெண்டும் கன்ஃபார்மாக கிடையாது. ஏன்னா இதெல்லாம் ஒத்தப்படம் என்ன, ஒத்தப்படம் என்ன, ரெட்டப்படம் என்ன பண்ண முடியாது, வகுக்க முடியாது. அப்போ இது ரெண்டும் கிடையவே கிடையாது. பாதி கிணறு தாண்டியாச்சு. எது ஆன்சரு? இது 3 மீதியெல்லாம் வகுக்கக்கூடிய ஒன்று 27 இருக்குன்னு 21. என்னம்மா ஆன்சரு? 27 21 7 சரியாக போச்சு. என்ன சார் 3721 அது வந்து போடுறீங்க? தானே போட்டோம். 513 13 57 63 சரியாக போச்சு. 27 ஆன்சர் போட்டு பாருங்கள். சரியா? ரைட். அடுத்தது வகுப்படும் ஆகிய எண்களால் வகுப்படும் மிக சிறிய எண் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்சிஎம் கண்டுபிடிச்சோம். எல்சிஎம் லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ். இந்த 3ல் இதான் ஆன்சர். கரெக்டா? யார் போட்டீங்க? யாருமே போடலையா? சரி போடுங்க. 12 15 20 27 12 15 20 27 2 × 2 × 3 கரெக்டா? 3 × 5 15 போட்டிங்களா இல்லையா? நேற்று அதுக்கு தான் எல்லாம் சொல்லி கொடுத்தேன். 2 × 2 × 5 9 27 3 9 27 3 × 3 × 3 ஓகேவா? எங்கே 3 அதிகமாக வந்துருக்கு? இந்த 3 எடுத்துக்க வேண்டியது தான். 3 × 3 × 3 2 அதிகமாக 2 இடத்துல வந்துருக்கு. ஏதோ ஒன்று எடுத்துக்க வேண்டியது தான். 2 × 2 5 1 1 தான் வந்துருக்குது. ஓகேவா? இப்படி வந்துடலாம். 3 15 15 3 15 எவ்வளவு? 45 3 45 எவ்வளவு? 90 2 45 90 3 45 130 135 135 2 135 270 ஓகேவா? 2 270 540. இந்த 27 வச்சு தான் இதை பிடிச்சேன். இதுவாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு இவற்றில் ஏதுமில்லை வராது மோஸ்ட்லி. இது பேங்க்கில் ஐபிபிஎஸ்லாம் இருக்குல்ல, அதிலேருந்து எடுத்து போட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை. அதனால் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கான்செப்ட் புரிஞ்சுருந்தால் போகிற மாதிரி. இது பாருங்க. 6 7 8 3 12 ஆகிய எண்களால் வகுபடின் மீதி 3 ஒவ்வொரு இனத்திலையும் தரணும். இந்த ஒவ்வொன்றுலேயும் ஏதோ ஒரு நம்பரை வகுக்கும் பொழுது அதில் மீதி 3 வரணும். யார் போட்டிங்க அதை? ஒன்றும் கிடையாது. இந்த 5 நம்பருக்கும் மீசியமாக கண்டுபிடிக்கணும். ஓகேவா? மீசியமாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அது கூட ஒரு 3 சேர்த்துங்க. அதான் ஆன்சர். மீசியமாக கண்டுபிடிச்சிங்களா? அதுவே பண்ணலையா? ஒர்க் அவுட் பண்ணலன்னா வேஸ்ட்டு. இந்த கிளாஸ் வேஸ்ட்டு. ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துருந்தீங்க, ஆன்சர் வருதோ இல்லையோ ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா டக்குன்னு பிடிச்சிக்குவீங்க. இல்லைன்னா கஷ்டம். ஆறு 7 8 9 12 6 7 8 9 12 இன்னொன்று இருக்கா? ரெண்டு இன்ட்டு 3 7 அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான். 2 × 2 × 2 9 3 4 3 12 2 × 2 × 3 அதிக தர வரதை எடுத்துக்கணும். கரெக்டாக எல்லா நம்பரும் எடுத்துருக்கணும். ஃபஸ்ட்டு 2 2 × 2 × 2 அடுத்து எத்தனை இருக்குது? 3 3 × 3 ஒரே ஒரு 7 3 21. ஓகேவா? 3 21 எவ்வளவு? 3 21 தனியாக பிரிக்கும் மனசு 63. வாய்ப்பாடெல்லாம் தேவையில்ல. 3 21 3 21 மனசில் வரணும். கூட்டல் தானே, பெருக்கல். 3 20 60 ஒவ்வொன்று 3 1 எவ்வளவு? 3 63. ப்ராப்பராக எல்லா கிளாஸும் ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும், கற்றுக் கொடுக்கணும்.
சரியா? 3 21 எவ்வளவு? 63. 3 63 எழுதணும். 63 63 63. 3 18 எவ்வளவு? 180. 3 எவ்வளவு? 189. அப்படியே டபுள் பண்ணுங்க. டபுள் பண்ண எவ்வளவு? 360. 180 180 எவ்வளவு? 360. 2 19 எவ்வளவு? 18. அப்போ 378. கரெக்டா மேத்தமேட்டிஷியன்? அதை அப்படியே டபுள் பண்ணுங்க. இந்த நடுவில் வர்றதுனால தான் எனக்கு பிரச்சனை. டபுள் பண்ணுங்க. எவ்வளவு? 300 300 600. 70 70 எவ்வளவு? 140. 8 8 16. 6 5 7 756. இன்னும் முடியல, இன்னும் டபுள் பண்ணணும். ஆமாவா? இதை டபுள் பண்ணுங்க. இதுக்குள்ள என்ன இருக்குது? 700 இருக்குது. இன்னும் சுருக்கமாக சொல்லித்தரேன். 700 ஒரு 50 இருக்குது, ஒரு 6 இருக்குது. டபுள் பண்ணு. 1400 100 12. கரெக்டா? கால்குலேட்டரை யூஸ் பண்ணக்கூடாது. அங்கே கால்குலேட்டர்லாம் கொடுக்க மாட்டான் உங்களுக்கு. ஆனால் இவ்வளோ டஃப்பாக கொடுக்க மாட்டான், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அவன் என்ன வரும்? 2 1 1 5 1 1512 ப்ளஸ் 3 மீதி வரணும்ல. 3 1515 இருக்கா ஆன்சரில்? ஆப்ஷனில் இருக்கா? இல்லையா? ஏன்? என்ன தப்பு நடந்திருக்கு இங்கே? ஏதாவது தப்பு? 6 7 8 9 12. 6 7 8 9 12. 3 2 8 2 3 1 7. சரியாக போச்சு. 7 21 21 3 எவ்வளவு? அதானே? இங்கே ஒரு தப்பு பண்ணியாச்சு. இன்னொரு 23க்கு போட்டோம். 7 21 23 எவ்வளவு? 3 63. 63 டபுள் பண்ணுங்க. நான் இங்கே இன்னொரு 3 மல்டிப்ளை பண்ணிட்டோம், அதான் தப்பு. ஓகேவா? 126. அதை டபுள் பண்ணுங்க. 200. அதை டபுள் பண்ணால் 504 ப்ளஸ் மீதி என்ன வரணும்? 3. நாங்கள் ஒரு இன்னொரு 3 சேர்த்திட்டாங்க. கரெக்டா? மீதி வரணும் ஒவ்வொன்றிலையும். இது வந்து இந்த 4 எண்களுடைய 5 எண்களா 5 எண்களுடைய எல்சிஎம், லீஸ்ட் காமன் மல்டிபிள். இவங்களோட யாரோட டிவைட் பண்ணாலும் மீதி 3 வரணும். அப்போ என்ன பண்ணுங்க? இங்கே மீதி இந்த 3 ஆட் பண்ணுங்க. அப்போ 507 இருக்கா? அதுதான் ஆன்சர். ஏன் அங்கே போயிடுச்சு? ஒரு 3 எக்ஸ்ட்ரா போட்டேன் இங்கே ஒரு மீனா. அதுதான். யாருமே சொல்ல பாருங்கள், மேத்தமெட்டிக்ஸின் கூட இருக்கீங்க. அடுத்து நேற்று சொன்னேன்னா இதுக்கு யார் ஆன்சர் போட்டிங்க? மீ பேவா. மீ பேவானா என்ன பண்ணும்? மேத்தமெட்டிக்ஸின் யாராவது இதுக்கு என்ன ஆன்சரு? அம்மா அந்த கணக்கு விட்டு அடுத்த கணக்கு வந்துட்டோமா? 507. புரிஞ்சா? அது இதுக்கு என்ன ஆன்சரு? இந்த மாதிரி கேள்விலாம் இப்போ வருது. கேள்வி கேட்கணும் வித்தியாசமாக, பேசிக்கிலேருந்து தான் வரும். என்ன அர்த்தம் இதுக்கு? 2 power 4னா 2 × 2 × 2 × 2. கரெக்டா? 3 power 4 என்ன அர்த்தம்? 3 × 3 × 3 × 3. அடுத்தது 5 power 7. 5 × 5 × 5 × 5. இதான் அர்த்தம். ஆனால் இதெல்லாம் எழுத தேவையில்ல, புரியறதுக்காக சொல்கிறேன், உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. ஹெச்சிஎஃப்னா என்ன அர்த்தம்? என்ன எடுக்கணும்? இதனால தான் டானா வகுத்தெல்லாம் போடாதீங்க. என்ன இப்போ இந்த மாதிரி சம்பளம் வருது. ஹெச்சிஎஃப்னா என்ன எடுக்கணும்?
3லேயும் வந்திருக்கக்கூடியது தான் எடுக்கணும். 3ல் ஏதாவது ஒரு நம்பர் வந்திருக்கா? அப்போ இதுக்கு என்ன கிடையாது, இந்த 3க்கு மீபேவா எதுவுமே கிடையாது. அதுக்கு பேர் கோ ப்ரைம் நம்பர் அப்படிம்பாங்க. கோ ப்ரைம் நம்பர். சரியா? ப்ரைம் நம்பருக்கு தமிழில் என்ன? பகாயன். தமிழில் இணை பகாயன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இணை பகாயன்கள். 3 பேரையும் வகுக்கக்கூடிய எந்த எண்ணும் இல்லை. அப்போ எதை எடுத்துக்கணும்? பகாயன். பகையன்னா 1 தான், 1 மட்டும்தான். அப்போ இவற்றில் ஏதும் இல்லை. ஆன்சர். கேள்வி கேட்டிங்கன்னா பதில். இப்படின்னா என்ன, இப்படி எழுதணும். ஓகேவா? இப்படி வந்துருச்சுனாக்கா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? 3லேயும் காமனாக வந்திருக்கு எண் எடுக்கணும். 3ல் என்ன இல்லை காமனாக? எந்த எண்ணும் இல்லை. அப்போ 3 பேர்த்துக்கு என்ன கிடையாது? காரணி எதுவுமே கிடையாது, அல்லது வகுத்தி எதுவுமே கிடையாது. இங்கிலீஷில் ஃபேக்டாரே கிடையாது. ஸோ காமன் ஃபேக்டாரும் இல்லை, பொதுவான காமன் ஃபேக்டார் இல்லை. 1 தான். 1 இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. 1 இல்லைன்னா எதை எடுங்க? இவற்றில் எதுவும் இல்லை, எதுவுமே கிடையாது. சரியா? இதே எல்சிஎம்மாக இருந்தால் என்ன பண்ணணும்? எல்லாமே எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு எல்சிஎம் கேட்டான்னு வச்சுக்கோங்க. 2^4 × 3^4 × 5^7. இதுதான் எல்சிஎம். எதுக்கு? இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம். சரியா? அடுத்தது என்ன கேட்குறான்? 210, 215, 147, 161 ஆகிய எண்களை மீதியின்றி வைக்கும். என்ன பார்த்தோன்னு பயந்துடக்கூடாது. மொத்தப்படம் என்ன இருக்கா? இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. அப்போ இதுவாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. யாராவது போட்டிங்களா அதை? இது வரும், இல்லை இது வரும். நான் டைம் வேஸ்ட் பண்ணல, நீங்களே போட்டு பார்த்துக்கோங்க. மீசிமா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 23, 3, 32, 2. இதுவாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெட்டைப்படம் என்ன இருக்குது. ஸோ இதுவாக தான் இருக்க வாய்ப்பு. மீசிமா தானே கேட்குறான். இது இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ 172 போட்டு பார்க்கலாமா? 23 என்னது? ப்ரைம் நம்பர். ஆமாவா? 23. அடுத்த நம்பர் என்ன? 3, 32 வராது. எந்த எண்ணுமே கிடையாது. இவற்றில் ஏதும் இல்லை, இவற்றில் ஏதும் இல்லை. ஏன் சார்? இதோட 23ஓட மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டாக 3ஓட எல்லாமே ப்ரைம் நம்பர். இது ஒன்று தான் வந்துட்டு என்னது? இது இதை எடுத்துக்கலாம். 2 × 2 × 2 × 2 × 2. கரெக்டாக பாருங்கள். 2 4 4 2 8 8 2 16 16 2 32. சரியா? 32 × 3 × 23 போட்டால் நம்பர் எங்கே போகும்? மல்டிப்ளிகேஷனு 20 32 எங்கே போயிடுச்சு? 600க்கு மேலே போயிடும். 10 32 எவ்வளவு? 320. 20 எவ்வளவு? 640. அங்கே அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே இல்லை. அப்போ இவற்றில் ஏதும் இல்லை. அவ்வளோதான். பெரிய நம்பராக இருக்குன்னு பயப்படக்கூடாது. அங்கே குழு கொடுத்துருப்பான். நீ பேசிக்கு போய் யோசி, ஆன்சர் வரும். ஓகேவா? ரைட். அடுத்தது ஃபஸ்ட்டு கேள்வி. நான் இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, இங்கே இருக்கிற மாதிரியெல்லாம் அங்கே கொஷின் வராது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆனால் இங்கே பேசிக் கற்றுக்கிட்டல. எல்சிஎம்னா என்ன, மீபேவானா என்ன, மீசிமானா என்ன, எல்சிஎம்னா என்ன, ஹெச்சிஎஃப்னா என்னென்னு. அங்கே ஹெச்சிஎஃப் கொஸ்டின் வந்துருச்சு அப்படின்னாக்க முதல்ல ஹெச்சிஎஃப் மீப்பேரு பொது வகுத்தி அப்படின்னா என்ன, மீபேவானா என்ன அப்படின்னு என்ன பண்ணணும்? கேள்வி கேளு. உன் மூளை எடுத்துகிட்டு வரும், எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கும். அப்புறம் அதை வச்சு அந்த கொஸ்டினை வச்சு அனலைஸ் பண்ணால் ஆன்சர் வரும். இப்படி தான் சிந்திக்கணும். பெரியார் சொல்லுவார், உன் அறிவு இருக்குல்ல அதை சிந்தி அப்படிம்பார். அறிவுனானது நீ புரிஞ்சு வச்சுருக்கிறது, அதை எடுத்துகிட்டு வரணும். எப்போ எடுத்துகிட்டு வரும் உன் மூளை? அதை கேள்வி கேட்கணும். இது என்னடா, என்ன கொஸ்டின் இது? ஓ ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப்னா என்ன? 2 நம்பர் அல்லது 3 நம்பரை பொதுவாக வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் அப்படின்னு அது சொல்லும். அதான் ரேம்லேருந்து எடுத்துகிட்டு வரும். கம்ப்யூட்ரு எல்லாத்துக்கும் தெரியுமே, கம்ப்யூட்ரு உள்ள ஹார்ட் டிஸ்கில் இருக்கும்.
அது ரேமுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கு நீ கிளிக் பண்ண இப்போ கால்குலேட்டர் கிளிக் பண்ணுறேன்னு வச்சு ஹார்ட் டிஸ்கில் தான் இருக்கும். அது கால்குலேட்டர் எங்கே ஒரு ரேமுக்கு வந்துடும், அங்கே வச்சு தான் ஃபங்க்ஷன் ஆகும். இந்த ஃபைல் கீழ் எல்லாமே ரேமில் தான் இருக்கும், அங்கே வச்சு தான் ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ ஹார்ட் டிஸ்க்கு அங்கேருந்து ரேமுக்கு எடுத்துகிட்டு வரணும். அது மாதிரி என்ன பண்ணணும், நீ கேள்வி கேட்டினா கிளிக் பண்ணுறல அதான் கேள்வி கேட்குறது. ஹெச்எஃப் இது கணக்கு. ஹெச்எஃப்னா என்ன, மீபேவானா என்ன கேள்விகள். மீபேவானா இதாங்க மிகப்பெரிய பொது வகுத்தி, 3 எண்களை வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண். ரைட். இங்கே என்ன கேட்குறான், கம்பேர் பண்ணணும். கேள்வி புரிதலுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கேள்வி கேட்குறது. சரியா? பிரச்சனையை சால்வ் பண்ணாலும் பண்ணணும். இப்படின்னா என்னன்னு கேள்வி கேட்கணும். மூளை வேலை செய்யும். இப்படி தான் சிந்திக்கணும். நம்ம மைண்டோட ப்ராசஸிங் மெத்தட் இது தான். உங்களை தான் கேள்வியை கேட்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கிறானுங்க. நம்ம தானே கேட்டால் மொக்க கேள்வி நக்கல் பண்ணுறது கேட்போம், அவ்வளோதான். புரிதலுக்கு கேள்வி கேட்கக்கூடாது. கேட்டால் தான் என்ன ஆகுது, மக்கு சாம்பாரிண்டி கேட்காத அப்படிங்கிறது. நம்ம தானே மனப்பாடம் பண்ணு வார்த்தையை, அப்படியே அதை மாற்றணும். மாற்றிக்கிட்டிங்கன்னா எங்கேயே போயிடுவீங்க. சின்ன வயசில் கேள்வி கேட்டுட்டு தான் இருந்திருப்பீங்க. இப்போ கேள்வி கேட்டாக்கா ஐயோ நம்மளை ஏதாவது முட்டாள்னு நினச்சிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. மாற்றுங்க, தயவு செஞ்சு மாற்றுங்க. அடுத்து போகலாமா?